காட்டில் ஒரு சிங்கமும் மானும் நண்பர்களாக இருந்தன. இரண்டும் தங்கள் நட்பிற்காக ஓர் ஒப்பந்தம் போட்டிருந்தன. நீதான் என் உணவு என்றாலும் ஒருபோதும் உன்னை சாப்பிட மாட்டேன் என்றது சிங்கம். உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுவேன் என சத்தியம் செய்தது மான். அந்த மானை குருவாக கொண்டிருந்தது ஒரு சிறிய மான் குட்டி. இந்நிலையில் 4 நாட்களாக சிங்கத்தை காணாமல் பல இடங்களில் தேடி வந்தது மான். சிஷ்யனான குட்டிமான் ஓடி வந்து, உங்கள் நண்பர் ஒரு வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். என்னால் அந்த வலையை அறுக்க முடியவில்லை. உடனே வாருங்கள் என அழைக்க ஒப்பந்தப்படி சிங்க நண்பனை காப்பாற்றச் சென்றது மான். பலவீனமான குரலில், ஒரு வேடன் விரித்த வலைக்குள் மாட்டிக்காண்டு 4 நாட்களாக தவிக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அவன் வந்து விடுவான். அதற்குள் என்னை காப்பாற்று என்றது சிங்கம். தன் வாயால் வலையை மெதுவாக கடித்து அறுக்க ஆரம்பித்தது மான். இந்த வலையை நீங்கள் வேகமாக ஓர் இழுத்தால் போதும். ஆனால் மெதுவாக கடிக்கிறீர்களே, வேகமாக இழுங்கள் என்றது குட்டிமான். சிரிப்பையே பதிலாக தந்து மீண்டும் மான், சீக்கிரமாக காப்பாற்று என கெஞ்சியது சிங்கம். இப்படி மெதுவாக வலையை கடிக்கிறீர்களே, இது நண்பனுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? நான் உங்களைப் போல பெரிய ஆளாக இருந்திருந்தால் ஒரே கடியில் வலையை அறுத்து சிங்கத்தை காப்பாற்றியிருப்பேன் என்றது குட்டிமான். இப்போதும் புன்னகைத்துவிட்டு வலையை மெதுவாகவே அறுத்துக் கொண்டிருந்தது பெரிய மான். சற்று துவாரத்தில் வேடன் வருவதை பார்த்ததும் வலையை வேகமாக ஓர் இழுத்தது மான். வலை அருந்து சிங்கம் ஒரு புறமும் மான்கள் இன்னொரு பக்கமுமாக தப்பித்து ஓடின. வேடனை பார்த்தவுடன் வேகமாக வலையை அறுத்தீர்களே, அதை முன்பே செய்திருக்கலாமே. எத்தனை முறை சொன்னேன், ஏன் வலையை மெதுவாக அறுத்தீர்கள் என கோபப்பட்டது குட்டிமான். குழந்தாய், வேகமாக ஒரே தடவை இழுத்து என்னால் வலையை அறுத்திருக்க முடியும். ஆனால் உள்ளே இருக்கும் சிங்கம் 4 நாட்களாக பட்டினி. என்ன மட்டும் சாப்பிட மாட்டேன் என்று மட்டுமே ஒப்பந்தம் போட்டிருக்கிறதே தவிர உன்னோடு அல்ல. வெளியே வந்த வேகத்தில் உன்னை சாப்பிட்டிருக்கும். அதனால்தான் வேடன் வரும் வரை வலையை மெதுவாக அறுத்தேன். இவருமே அந்த குட்டிமானைப் போலதான் அவசரமாக முடிவெடுக்கிறோம், நிதானிப்பதில்லை. தான் நினைப்பதே சரி என்ற பிடிவாதம். இதெல்லாம் நமக்கே ஆபத்தாக வரும். எந்த ஒரு காரியத்திலும் உணர்ச்சி பேரிரைச்சலால் முடிவெடுப்பது ஆபத்தானது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் தயக்கம் காண்டால் வளர்ச்சி சாத்தியமாகாது. வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஒரு முறை குட்டிமானாக இருக்கலாம், ஆனால் எப்போதும் அவ்வாறு நடக்கக்கூடாது. நிதானம் மிக்க தீர்மானம் நாம் நேர்மையான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும். வாழ்க்கையின் பாதை எப்போதும் தெளிவானது அல்ல, ஆனால் நிதானமான தீர்மானங்கள் எப்போதும் வழிகாட்டும். ஒருவரின் வளர்ச்சி தன் முடிவுகளை புரிந்து கொள்ளும் திறனை அடிப்படையாக கொண்டு உள்ளது. எனவே நிதானம் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான செழித்தன்மையை உருவாக்கும். நாம் எடுத்த முடிவுகள் எப்போது தீவிரமாகவும் நிதானமாகவும் இருக்குமோ அப்போது நாம் உண்மையாக வளர்வோம். இத்தகைய முடிவுகள் வாழ்க்கையை மேலே கொண்டு செல்லும், மேலும் நமக்கு சுதந்திரம் தரும். எனவே நிதானமாகவும் சகோதரமாகவும் இருப்பது எப்போதும் வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றும். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நிதானத்தை எங்களால் பெறுவது மேம்பட்ட தீர்மானங்களை உருவாக்க உதவும்.